Hi students, exercise 11.2 7th sum. Draw a circle with the help of a bangle. Take a point outside the circle, construct the pair of tangents from this point to the circle. Listen ma, now this question we don't have any measurement. இங்க measurement எதுவுமே கிடையாது. Simply we can take a bangle and draw a circle. Okay, so use bangle to draw a circle. Okay, if we are using measurement or compass நம்ம find out பண்ணலாம் எது சென்டர்னு find out பண்ண முடியும். பட் இப்போ சர்க்கிள் யூஸ் பண்ணனால எக்ஸாக்டாக எது நமக்கு இந்த சர்க்கிளோட சென்டர்னு நமக்கு தெரியாது சரியா. ஸோ இந்த சென்டரை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நவ் இந்த சர்க்கிள் மேலே ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். பிசி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சேம் லைனில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்குது சரியா. ஸோ இப்போ இந்த ஏபியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். Then connect BC. Now draw a perpendicular bisector of AB. இந்த AB லென்த்துக்கு perpendicular bisector. So உங்களுக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்ணுறது. more than half இந்த லைனில் more than half எடுத்துட்டு now this is a perpendicular bisector of line AB. Okay, the same process இப்போ BC இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் perpendicular bisector draw பண்ண போகிறேன். ஸோ அகைன் இங்கேயும் ஒரு more than half எடுத்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அந்த ஏபி டிஸ்டன்ஸ் பிசி அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ பிசியோட பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ இப்போ நான் எப்படி அந்த சென்டர் சால்வ் பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு பைசெக்டரையும் கனெக்ட் பண்ண போகிறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ இது ஏபியோட பைசெக்டர், இது பிசியோட பைசெக்டர். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் ரெண்டுமே இந்த ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இதுதான் நம்ம சென்டர் ஓ, இந்த சர்க்கிளோட சென்டர். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணதே டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இப்போ இங்கே தான் சென்டர் ஓ இருக்குது. ஸோ see the questionோட செகண்ட் லைன், டேக் அ பாயிண்ட் அவுட் சைடு த சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள்லேருந்து அவுட் சைடில் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு பி அப்படின்னு நேம் கொடுத்துட்டு அதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ நம்ம இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டேஞ்சன்ட் சால்வ் பண்ண ப்ரொசீஜர், இதோட பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். ஸோ மோர் தென் ஹாஃப் ஆஃப் அ லைன். ஸோ இந்த சைடில் இருந்து சேம் இப்போ இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் ஓபி அப்படிங்கிற லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடம் ஓ டேஷ். ஸோ இப்போ இந்த ஓ டேஷை சென்டர் ஓ டேஷ் அஸ் அ ரேடியஸ். இந்த ஓ டேஷை ரேடியஸாக எடுத்துகிட்டு ஓவை சென்டராக எடுத்துகிட்டு நம்ம ஒரு நியூ சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே,
இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் லைக் லாஸ்ட் ஃபியூ சம்ஸ் மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணுற இந்த இடம் தான் QRன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி P நம்மகிட்ட இருக்குது. now just connect PQ and PR. ஸோ PQ இது கனெக்ட் பண்ணுறோம், இது ஒரு டேன்ஜென்ட். தென் கனெக்ட் PR. இது நம்மளோட செகண்ட் டேன்ஜென்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரிக்வயர்ட் டேன்ஜென்ட்ஸ் ஆஃப் திஸ் சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுக்காக சால்வ் பண்ணுறோன்னா இந்த பேங்கிள் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண சர்க்கிளோட சென்டரை எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. now justification. ஸோ ஜஸ்டிஃபிகேஷனுக்கு we need a triangle. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். join OQ and OR. join OQ and OR. யூஸ்வலாக நம்ம ஜஸ்டிஃபிகேஷனுக்கு மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட். பட் இங்கே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எப்படி லென்த்து வந்து மெஷர் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே OQவும் ORவும் சேம், ஏன்னா இது ரெண்டுமே இந்த ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரேடியை ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஸ்மால் சர்க்கிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த OP இஸ் அ காமன் பாயிண்ட். இந்த OP இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமன் பாயிண்ட். ஸோ ட்ரையாங்கிள் OQR அண்ட் ட்ரையாங்கிள் ORP இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு. ஸோ இது OQOR அது ரேடியஸ் ஆஃப் த ஸ்மால் சர்க்கிள். OP also equal because it's a common point, common side. Okay, common side of the triangle. Next, angle Q, angle R. angle Q angle R same because அங்கே 90 டிகிரி இருக்கும். நமக்கு தெரியும் ரேடியஸும் அந்த டேன்ஜனும் மீட் பண்ணுற இடத்துல 90 டிகிரி இருக்கும். ஸோ சேம். இப்போ ரெண்டு சைட் சேம் சொல்லியிருக்கோம், ஒரு ஆங்கிள். ஸோ சைட் ஆங்கிள் இந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே OQR ட்ரையாங்கிள் ORP ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஓகே, ஸோ போத் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிளில் நமக்கு ஈஸியாக ஒரு கண்டிஷன் தெரியும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டில் இருக்க இன்னும் ஒரு தேர்ட் சைடும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிடலாம். அந்த தேர்ட் சைடு தான் tangents. So PQ equal to PR. Therefore both tangents are the same length. Thank you.